அடுத்து அவற்றில் சுவர் எழுப்பியவர் தாமோதரம் பிள்ளை. கூரை அமைத்த நிலையம் வைத்த சாமிநாத ஐயர். உவை சாமிநாத ஐயரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அவரோட இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அவராலதான் நமக்கு நிறைய இது கிடைச்சிருக்கு. அடுத்துனா சுவடிகள் சேகரிப்பு. சுவடிகள்ல இப்பவும் காஞ்சிபுரம் தான் அதுக்கு ஃபேமஸ். காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா கோவில்கள்லையும் அதுக்கு தனியா சுவடிகளுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் உண்டு. அதுக்கு பேரு சரஸ்வதி பண்டார். அந்த இடத்துக்கு பேரு சரஸ்வதி பண்டார்னு பேரு. அங்க வேலை செய்யறவங்களுக்கு சரஸ்வதி பண்டாரம்னு பேரு. அந்த மாதிரிதான் நம்ம தர்மபுரம் ஆதீனம். தர்மபுரம் ஆதீனத்துல அவ்வளவு ஓலைச்சுவடி இருக்கு. அவங்க எப்படி ப்ரிசர்வ் பண்றாங்கன்னா, ஓலைச்சுவடி நூல்ல கட்டி தொங்க விடுவாங்க. தென்னிந்தியாவில் 8000 கூடை எல்லா கோவிலையும் இருக்கு. அதே மாதிரி ஜெயில் முகஸ்ராயஸ் அங்கேயும் இருக்கு. முதல்ல நமக்கு எப்படி இங்க அண்ணா சென்டினரி லைப்ரரி போயிருக்கீங்களா யாராவது? அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு யாராவது போயிருக்கீங்களா? இந்த பக்கமா? சரி, கேர்ள்ஸ் போயிருக்கீங்க. மாணவர்கள் யாராவது போயிருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் கை தூக்கினாரு. யாருமா தூக்கினீங்க? தயவு செஞ்சு போகும். டெய்லி புக்கு படிங்க. நான் படிச்சதெல்லாம் சாதாரண தமிழ் மீடியத்துல தான் படிச்சது. வேலைக்கு போனப்போ அவ்வளவு கஷ்டமா இருந்தது. வெள்ளக்காரங்க எல்லாம் வருவாங்க, ஃபாரினர்ஸ் இருக்கக்கூடிய. அவர் சொன்ன மாதிரி அந்த டீசாபிள் சொசைட்டில தான் எனக்கு முதல்ல வேலை கிடைச்சது. அழையா போகும். அவன் ஆசிஷுவான். ஐயோ கடவுளே, நம்ம எங்க இந்த வேலைக்கு சேர்ந்துருக்கோம். அவன் என்ன கேட்டான்? எஸ் எஸ் அப்படிதான் பதில் சொல்லுவேன். எஸ் சார், கம் சார். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது. படிச்சது முழுக்க தமிழ் மீடியம். SSLC வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அதனோட கஷ்டம் என்னன்னு அந்த கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டாம். ஏன்னா இப்ப நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஹிந்து பேப்பர் படி. ஹிந்து பேப்பரை படிச்சு அதுலதான் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். டிக்ஷனரியும் வச்சுக்கணும். என்னெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்படிலாம் தான் நாங்கெல்லாம் டெவலப் பண்ணோம். எங்களுக்கு கைட் பண்றதுக்குலாம் ஆள் கிடையாது. இப்பதான் நாங்கெல்லாம் வெளியில வரோம், பேசுறோம், செய்யறோம். அப்பதான் எங்களுக்கு யாரும் கிடையாது. ஹிந்து பேப்பரை வச்சுக்கிட்டு நமக்கு தெரியாத அர்த்தம் தெரியாத வார்த்தைங்க பாருங்க, அந்த டிக்ஷனரியில பார்ப்போம். இப்பதான் ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நாங்க படிக்கிற காலத்துல எதிர் சொல் இந்த சொல் அப்படிதான் தெரியும். இங்கிலீஷ் அப்படி ஒரு இதுல இருந்து. அதனால லைப்ரரிக்கு போனாதான் உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இன்னைக்கு டைம் கிடையாது. ரீடிங் ஹேபிட்டை பத்தி நான் சொல்ல போகல. எனக்கு சார் இன்னொரு நாள் டைம் பிக்ஸ் பண்ணாருன்னா நான் படிக்கிறத பத்தியே சொல்றேன். அந்த காலத்துல இருந்து என்னெல்லாம் பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருக்குன்றத பத்தி சொல்றேன். நான் படிக்கிற இதை பத்தி. அதுதான் ப்ரொஃபசர் சொல்வார், நீ தலை குனிந்து என்னை படித்தால் நான் உன்னை தலை நிமிர வைப்பேன். பெரிய ஜட்ஜி. அவருக்கு ட்ரெயின்ல தலைவிட போயிட்டாரு. தன்னோட அவர் பேர்லாம் சொல்றதுக்கு இல்ல. கடைசியில அங்க பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போனார். அந்த லைப்ரரியன் இந்த புக்கெல்லாம் கொடுத்து படிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் தன்னோட வாழ்க்கை குறிப்பிலேயே எழுதியிருக்கார். நூலகம் தான் என்னை வாழ வைத்தது, நான் தலை குனிந்து படித்தேன், என்னை தலை நிமிர வைத்தது அப்படின்னுட்டு. தயவு செஞ்சு போய் பாருங்க. படிக்கிற ஹேபிட் வச்சுட்டீங்கன்னா உங்களால டெய்லி ஒரு 10 நிமிஷம் படிங்க. 10 நிமிஷம் படிங்க. ஸ்லோவா உங்களையும் வித்தவுட் யுவர் நாலேஜ் நீங்க அந்த படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் படிக்காம இருக்க முடியாது. படிக்கிற ஹேபிட் வந்தாலே உங்களுக்கு மற்ற டைவர்ஷன் எல்லாம் போயிடும்.
இருக்கணும். நான் அது தப்புன்னே சொல்லல. இதுதான் ஏஜ், என்ஜாய் பண்ற ஏஜ் இதுதான். நான் எங்கேயுமே நான் அத எந்த காலேஜ்லயுமே நான் தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். இந்த காலம் திரும்பி வராது. முடிச்சிடும், வேலைக்கு போறீங்க, கல்யாணம், அவ்வளவுதான். இந்த மெமரபிள் டேஸ என்ஜாய் பண்ண வேண்டியது இந்த டைம் தான். பட் சைமல்டேனியஸா உங்களோட கேரியரையும் யூஸ் பண்ணி. ஓகே, அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு விரும்பல, போர் அடிச்சுக்கோ உங்களுக்கு. நான் இதுக்கு வரேன். இந்த மெக்கன்சிங்கிறவர் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வந்து கவர்மெண்ட் இருந்தார் நமக்கு. அவர் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இதெல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. எப்படி இந்தியன், அதுவும் ஸ்பெஷலா தென்னிந்தியன் மட்டும் வந்து மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கான். இன்னைக்கும் அமெரிக்கால பாருங்க, நம்ம ஆளுங்கதான் மேக்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மூளை கம்மி, மேக்ஸ் வராது. எப்படி இவனுங்க மட்டும் மேக்ஸ்ல நிறைய இதுவாங்க, ரொம்ப இதுவாக இவர் அனுப்பி கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சதுதான் அவரு கலெக்ட் பண்ணது. கன்னியாகுமரியிலிருந்து எல்லா இடத்தையும் கலெக்ட் பண்ணாரு. அதுக்குதான் கேட்டேன். அந்த அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு, அவரோட மறைவுக்கு பிறகு அந்த காலத்திலேயே 10,000 பவுண்டு கொடுத்து அவரோட கலெக்ஷன் எடுத்தார். அதே மாதிரி லைடன் அந்த காலத்துல ஒரு பகுதி வந்து பிரசிடென்சி காலேஜ், ஒரு பங்கு லண்டன் கல்கட்டால இருக்கிற பப்ளிக் லைப்ரரி, இன்னொன்னு வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்த 3 இடத்துக்கு பிரிச்சாங்க. 3 இடத்துலயும் நம்மளோட சுவடிகள் இருக்கின்றன. நெக்ஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாகவதம் இவரு வியாசர் சொல்றச்ச பிள்ளையார் எழுதிட்டே இருந்தார். எழுதினே இருக்கச்ச உடஞ்சி போயிடுது எழுதுறப்போ. உடனே என்ன பண்ணாரு, பிள்ளையார் தன்னோட தும்பிக்கையை உடைச்சாரு, கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிச்சார். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டே, முகூர்த்த ஓலை, சவ ஓலை எல்லாம். சரி, நெக்ஸ்ட். இன்னும் 1 hour தான் இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஐரோப்பா இன்னமும் இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க. அமெரிக்கால 5000 சுவடிகள் இருக்கு. நம்ம தமிழ் சுவடிகளே அவ்வளவு சுவடிகள் இருக்கு அமெரிக்கால. லண்டன்ல லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், எங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மேக்ஸ்ல ரிசர்ச் பண்ற பாக்ஷாலி மேனஸ்கிரிப்ட்னு ஒரு மேனஸ்கிரிப்டோட ஜெராக்ஸ் காப்பி கேட்டாரு. 1.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. அந்த மேனஸ்கிரிப்டோட நகல கேட்டப்போ 1.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. வாண்டான்ட்டாங்க. நம்மளோட மேனஸ்கிரிப்ட். அந்த மாதிரி லண்டன்ல 30,000 சுவடிகள் இருக்கு. ஐரோப்பால 50,000 சுவடிகள் இருக்கு. மைக் சரியா இல்லையாமா? பாலி, பிராகிருத், கிரந்தம். சம்ஸ்கிருதத்துக்கு முன்னாடி கிரந்த சுவடிகள் இப்போ இருக்கு. நெக்ஸ்ட், முதல் பூர்ஜ பத்திரம், பிரிட்ஜ் பார்க், சாந்தி பத், காகிதம். இது எல்லாம் பனகோலை வந்து நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து காஷ்மீர் ரீஜன்ல கிடைக்கக்கூடியது பூர்ஜ பத்திரம். அந்த காலத்திலேயே பூர்ஜ பத்திரம் கௌடில்யரோட இதுல எழுதியிருக்க. அந்த பத்திரம் எதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவரோட குமார சம்பவத்துல பத்தி எழுதியிருக்க. பூர்ஜ பத்திரம் எதுக்கு எப்படி இருந்தது பார்க்கறதுக்குன்னா, புள்ளியிட்ட மான்தோல் எப்படி இருக்கும்? புள்ளியோட இருக்கும். சிகப்பு நிற மான்தோல். அத வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, காதலிகளுக்கு கடிதம் எழுத இந்த தோல் உபயோகப்பட்டது. பொதுமே சொன்ன இல்லையா, மிருகங்களோட தோலை உபயோகப்படுத்தப்பட்டது அந்த பூர்ஜ பத்திரம். பிரிட்ஜ் பார்க்குங்கிறது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காஷ்மீர் ரீஜன்ல விளையக்கூடிய ஒரு மரம், பட்டையில எழுதினாங்க. சாஞ்சி பட்டுங்கிறது அஸ்ஸாம்ல, சருகுன்னு பேரு, அருகுன்னு பேரு. அஸ்ஸாம்ல வரக்கூடிய ஒரு விதமான மரம். காகிதம் எல்லாருக்கும் தெரிஞ்சு. பிரிண்டிங் வர்றதுக்கு முன்னாடி காகிதத்துலதான்
எழுத ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் பனை ஓலை. இது எந்த அளவுக்கு இருக்கும்? பனை ஓலையை நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு 6 மாசம் வளரும். பூ பூக்கிற ஸ்டேஜ்ல அந்த இலைய நான் இதே வார்த்தையதான் நான் இலைன்னு சொன்னேன். இலைன்னு சொல்லக்கூடாது, நான் உலக தமிழ் ஆராய்ச்சி இலைன்னு சொன்னேன். ஓலைன்னு சொல்லுங்க. ஓலையை நறுக்கி நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, கொதிக்கிற பால் இல்ல மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில ஊற வைக்கிறாங்க, சுட தண்ணியில. கேரளா பக்கம் என்ன பண்றாங்க, நிறைய தண்ணி ஓடும். அதனால அந்த தண்ணி ஓடுற மண்ணுல அந்த புதைச்சி வச்சுக்குவோம். புதைச்சி வச்சா என்ன ஆகும், என்னமா ஓலை பிளெக்சிபிள் ஆயிடும். மரத்துல இருந்து கட் பண்ணா முடமுடன் இருக்கும். இதுல எல்லாம் வச்சா பிளெக்சிபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நமக்கு என்ன சைஸ் இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, திருக்குறள் ஒரு இது அப்படியே எழுதியிருக்கு. அந்த திருக்குறள் ஒரு லைன் எழுதுற அளவுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி கூழாங்கல் நல்ல சாஃப்டா இருக்கும் கூழாங்கல், அதை வச்சு தேய்ப்பாங்க. இல்ல சங்கு, குட்டி சங்கு, அதுவும் சாஃப்டா இருக்கும், அந்த சங்க வச்சு தேய்ப்பாங்க. இப்போ இலை சாஃப்ட் ஆகி போச்சு. அதுக்கு என்ன பேருனா ஏழை பாடம் படித்தல்னு பேரு. ஏழை பாடம் படித்தல். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணுவாங்க, இதுல எழுதுறதுங்கிறது ஒரு விதமான கலை. 1964 சுவடியை எழுதுறதும் ஒரு விதமான கலை. அந்த ஓலைய பாத்தீங்க இல்லையா, எழுதுறவர் பேர் ஸ்கிரைபின் பேர் அவருக்கு. அந்த ஸ்கிரைப் என்ன பண்ணுவார், ஒரு அளவுக்கு வளர்த்துட்டு நடுப்புற கட் பண்ணுவார். நான் அடுத்தவங்களுக்கு வரும் இல்ல, அந்த எழுத்தாணியில எழுத்தாணி இரும்புல இருக்கும். எழுத்தாணியோட அந்த கூர்மையான பகுதிய இந்த பிக்ஸ் பண்ணிடுவாங்க, கட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு ஓலைய இப்படி பிடிப்பாங்க, குனிஞ்சி முதுக வளைச்சி, காதுல விழுத முதுக வளைச்சி இப்படி பிடிப்பாங்க. இந்த கூர்மையான பகுதி இங்க இருக்கும், இந்த கட்ட வரல் இங்க இருக்கும். இத பிடிச்சு அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு கொட்டேஷனே இருக்கு சம்ஸ்கிருதத்துல, பிருங்க புஷ்ட முதுக வளைச்சி கண்ணை பொருத்தி எண்ணங்கள் சிதறாமல் எழுதறச்சே. நம்ம புத்தி வேற எங்கேயாவது இருந்ததுன்னா அதுல தப்பு ஒண்ணு, இதுல தப்பு வந்ததுன்னா தப்பு தப்புதான், அது அப்படியே கேரி அவுட் ஆயிண்டே வரும். இது எப்படி எழுதுவாங்கன்னா, இப்படி எழுதிட்டு இருப்பாங்க சுவடியில, இப்படிதான் எழுதுவாங்க. கை மூவ் ஆகாது. டைப்ரைட்டர் பார்த்திருக்கீங்களா? நம்ம டைப் பண்ணுவோம், பார் மட்டும்தான் மூவ் ஆகும். அந்த சேம் கான்செப்ட் தான் இதுவும். இந்த கட்ட வரலை வச்சு இலைய மூவ் பண்ணுவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, இலைய மட்டும் தள்ளி விடுவாங்க, கை மூவ் ஆகாது. கை மூவ் ஆகாதனால ஓலைச்சுவடியில நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல புள்ளியோ கால் எழுத்தோ கீ கூ எதுவுமே இருக்காது. இருக்கிறதுனால புள்ளியோ கமாவோ வச்சா ஓலை உடையும், அதுவும் ஒரு பாயிண்ட். கை எடுக்க முடியாதது இன்னொரு பாயிண்ட். சரி, எழுதியாச்சு. இன்சைஸ்டு பேரு எழுதுறது நம்ம சொல்றோம்.
இப்படி வச்சுட்டு இப்படி 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 பண்ணிட்டே இருப்பாங்க. எழுதியாச்சு. கண்ணுக்கு எப்படி தெரியும்? அந்த காலத்துல விளக்கெண்ணெய வச்சுதான் விளக்கெல்லாம் எரியும். அந்த விளக்கு எரியச்ச அந்த கறி வரும், அந்த திரியிலிருந்து கறி வரும். அந்த கறியை எடுத்து அந்த ஓலையில தடவுவாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த இம்ப்ரெஷன் விழுந்த இடத்துல எல்லாம் அந்த கறி பட்டு எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். இது மல்டி பர்பஸ். இந்த விளக்கெண்ணெயில கறி போடுறதுனால மசோளம், சோ பூச்சியும் வராது. சோ பூச்சி வராது ஒண்ணு, கண்ணுக்கு படிக்கிறதுக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எழுதுனத ஓலைச்சுவடி சொல்லுமா. கடைசியில நான் சொல்லியிருக்கேன், என்ன தண்ணியில இருந்து காப்பாத்து, நெருப்புல இருந்து காப்பாத்து, ரஃப் ஹேண்டலிங், என்ன நல்ல இதுவா ஹேண்டில் பண்ணாதவங்க கிட்ட என்ன கொடுக்காத. அவ்வளவு ஒரு புனிதமான இது ஓலைச்சுவடி. நெக்ஸ்ட், எப்போ எழுதப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குமே. அதான் 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பழக்கம் இருந்தது. நெக்ஸ்ட், எப்படி சுவடிகள் இந்த மாதிரி உடையறதுக்கு என்ன காரணம், சிதைவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? நீங்க அந்த சுவடியை வச்சு பண்றது பெருசு இல்லை, அதை அழகா பாதுகாக்கணும். அரிப்பால பூச்சி வந்துடும், அந்த பூச்சி வராம பார்த்துக்கணும். அடுத்து 2 பக்கமும் கட்டை. ஒரு இதுல 20 ஓலை இருக்கும், சிலது 50 ஓலை இருக்கும், சிலது 5 ஓலை இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த சப்போர்ட்டுக்கு ஓலை கட்டை வச்சு கட்டணும். கட்டுறதும் சரியா கட்டணும். நாங்க ஒரு காலத்துல சகப்பு கயிறு கட்டிருந்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா மஞ்சள் கயிறு மாத்திருந்தோம். மஞ்சள் கலர் irritate the eyes of the insects. அந்த பூச்சிங்களோட கண்ணை அந்த மஞ்சள் கலர் இரிட்டேட் பண்ணும். சோ கலரை மஞ்சள் கலரா மாத்துவோம் அப்படிங்கிறாங்க. அதிக வெப்பம் அது. நெக்ஸ்ட் பா, இதெல்லாம் காமன். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் ஆயிடும், 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், இதெல்லாம் வைக்கக்கூடாது வெளிச்சத்துல இருந்து என்ன அளவுக்கு, அதுக்கெல்லாம் பாயிண்ட் இருக்கு. 40 lakhs மாதிரி வைக்கக்கூடாது. உங்களுக்கு காமனா சொல்லிடுறேன், அதிக ஹீட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் சூடிகள் காப்பறைக்கு இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாது. பக்கத்துல வாட்டர் டேங்க் இருக்கக்கூடாது. அந்த தண்ணி இருந்ததுன்னா, இப்போ இந்த ஜிக்ஸாம் புயல்ல எங்க நூலகத்துல 65,000 நூலகம் புத்தகங்கள் இருக்கு, 1500 ஓலைச்சுவடிகள் இருக்கு. நாங்க கீழே வச்சிருக்கிறது முழுக்க என்சிக்ளோபீடியா, ரெஃபரன்ஸ் புக்ஸ், கோசம், டிக்ஷனரிஸ், சீரீஸ், கொரியன் புக்ஸ், ஜெர்மன் புக்ஸ், எல்லாமே ஜெர்மன் ரெஃபரன்ஸ். இந்த மழையில நான் போய் 43 வருஷம் ஆகுது அந்த லைப்ரரி நூலகத்துக்கு போய். காலேஜ் ஆரம்பிச்சு 110 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கணுக்காலுக்கு மேல எங்களுக்கு தண்ணி வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடிக்கு இந்த ஜன்னல் அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. 4 நாள் எங்களால கதவை திறக்கவே முடியல. 4ஆம் நாள் கதவை திறந்து உள்ள பார்த்தா சேரு, ஒரு பீரோ உடைஞ்சி அப்படியே புஸ்தகத்தோட இங்க இருக்கு. உள்ள வரவும் முடியல. ஏஜென்ட்ட கூப்பிட்டு முதல்ல அங்க இருக்கிற புழு, குட்டி குட்டி சின்ன சின்ன பாம்பு, இத்தனைக்கும் சிட்டிக்குள்ள ஹார்ட் ஆஃப் த சிட்டி மயிலாப்பூர்ல இருக்கு எங்க காலேஜ். ஏஜென்சியை கூப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, கதவை திறக்க முடியல, பீரோ கதவை. எல்லார் வீட்டுல இருந்தும் ஹேர் ட்ரையர், காலேஜ்ல வேக்யூம் கிளீனர் இருக்கு, கொண்டு ஹீட் பண்ணி பண்ணி கதவை திறக்கலன்னா பீரோவே சாயுது. கதவை திறந்து
திறந்து புக்கை எடுத்தா எல்லாமே பூஞ்சை காணும். அந்த ஓரம் பச்சை பச்சை பச்சையா பூஞ்சை காணும். என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு புஸ்தகம் அஃபெக்ட் ஆனாலும் உடனே அது மத்த இடத்துக்கு பரவிடும். சரி, மனச கல்லாக்கிக்கிட்டோம். குழந்தைய வளர்த்த மாதிரி வளர்த்தோம் புஸ்தகம் எல்லாம். மனச கல்லாக்கிக்கிட்டு என்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அந்த வாரம் பச்சை வந்தது எல்லாமே நாத்தம். மாஸ்க் 1 மாசத்துக்கு 2 மாஸ்க் போட்டுக்கிட்டு கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அத்தனை புக்கையும் கிட்டத்தட்ட 250 புக்கை தூக்கி போட்டோம். ஜெர்மன் புக்கு, கொரியன் புக்கு, லலித்கலா அகாடமியோட புக்கு, அதனோட அந்த டிராயிங்ஸ் இருக்கு. அது லேமினேட்டட் ஷீட். நம்ம ஆர்டினரி பேப்பரா இருந்தா ட்ரை கொஞ்சம் பண்ணிடலாம். லேமினேட்டட் ஷீட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. மனசு வலிக்கும் அத்தனையும் தூக்கி போட்டோம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகா லைப்ரரி கன்சர்வேட்டர் டாக்டர் பெருமாள் இருக்க அவரோட ஸ்டூடெண்ட் நானு. இருந்தாலும் அவரையும் வர வச்சு ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்மளோட நியூஸ் பேப்பர், தந்தி வீட்டுல யார் யார் வீட்டுல நியூஸ் பேப்பருக்கும் எடுத்து வர சொன்னோம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் நியூஸ் பேப்பர் இந்த புத்தகத்தினோட அளவுக்கு கட் பண்ணி ஒட்டி இன்னைக்கு வச்சுட்டு போகும். நாளைக்கு வந்து அந்த பேப்பர் முழுக்க தண்ணீர் அத்தனை நியூஸ் பேப்பர்ல இதையும் வச்சு நியூஸ் பேப்பர் அத்தனையும் தண்ணீர் வச்சிருக்கோம். மறுபடியும் மாத்துவோம், மறுபடியும் சாயந்தரம் வச்சுட்டு போவோம். ஒரு வாரம் அதே மாதிரி பண்ண பாருங்க. புஸ்தகத்தை வெளியில வைக்கக்கூடாது. வீட்டுல ஏதாவது தண்ணி பட்டா கூட தயவு செஞ்சு புஸ்தகத்தை வெளில வைக்காதீங்க. வெயில்ல அப்பளமா போயிடும். இப்படி ஆயிடும். வீட்லயே நகல் வனத்துல ஃபேன் காத்துல ஃபேன் போட்டே இருக்கும். ஃபேன் காத்துலதான் அந்த புஸ்தகத்தெல்லாம் காய வச்சோம். என்ன பண்ணும், சிலிக்கான் ஜெல்லுன்னு இருக்கு. அந்த சிலிக்கான் ஜெல்ல டீ கப்ல வச்சு எல்லா பீரோலையும் வச்சு அது நல்ல டார்க் நீல கலர்ல இருக்கும். அந்த தண்ணிய உரிய உரிய சிகப்பு கலரா மாறிடும். நமக்கு தெரியும், சரி தண்ணி மாறிடுச்சு, ஜெல் மாறிடுச்சுன்னு. அதை எடுத்து மறுபடியும் சூடு பண்ணா நீல கலர்ல வந்துடும். அந்த மாதிரி எல்லா பீரோலையும் வச்சு மிளகு, கற்பூரம், மிளகு மிக்சியில தூள் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லி மிளகையும் கற்பூரத்தையும் மூட்டை கட்டி அந்த ஒவ்வொரு ரேக்கையும் மறுபடியும் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தைமால்னு ஒரு பவுடர் இருக்கு, ஓமம் கலந்தது. அந்த பவுடரையும் வச்சு பண்ணி 75% காப்பாத்தி 80% புக்ஸை காப்பாத்திட்டு இப்ப தொட்டு பார்த்தா ஹீரோ இல்ல. இயற்கையினோட எதிர்பாராத இயற்கையினோட அழிவு. நம்ம இதை எதிர்பார்க்கல. அதே மாதிரி மனுஷனால ஏற்படக்கூடிய அழிவு. புக்க படிக்கிறீங்க, தயவு செஞ்சு புக்கில் வந்து கோடு போடாதீங்க. கோடே போடாதீங்க. பென்சிலாக மார்க் பண்ண அழிச்சிடுங்க. பேனால மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புக்க மார்க் பண்ணவே பண்ணாது. இந்த ஓலைச்சுவடிய எந்த இடம் நான் சொல்ல வரல. ஓலைச்சுவடிய வந்து நாங்க அந்த செலக்டிவ் போட்டு ஒட்டி ஒரு லைப்ரரியில ஸ்டேப்லர் போட்டிருந்தோம். 2 உடஞ்சி போன இடம். அந்த ஸ்டேப்லரை எடுக்கச்ச அந்த எழுத்து போயிடும். மறுபடியும் அந்தனோட இதை தாங்காம அந்த ஓலையும் ஸ்டேப்லர் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே வந்துடும். இதெல்லாம் ஒரு விதமான வழிமுறைகள். நெக்ஸ்ட் மார்க். சரி, அடுத்து சரி எங்கெல்லாம் போக்குற பூச்சிகள் போட்டு பார்த்தீங்களா? என்ன விதமான பூச்சிகள் இருந்தது? காஷ்மீர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, சிகப்பு கலர் பட்டு துணியில வைக்கிறாங்க. ஏன்னா காஷ்மீர்ல பட்டுக்கு பஞ்சம் கிடையாது. அடுத்துமா இந்த டேப், அந்த டார்க் டேப் போட்டு ஒட்டாதாங்க. ஒவ்வொரு சுவடி வைக்கத்தையும் பக்கத்துலதான் வைக்கணும்.
ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கக்கூடாது, உடையும், வெயிட் தாங்காம உடையும். சில சுவடிகள்ல மலையாள ஸ்கிரிப்ட் சுவடி இருக்கிறதுல வந்து டிராயிங்ஸ் இருக்கு, எந்திரங்கள் இருக்கு, ஜாதகம் இருக்கக்கூடிய இதுல வந்து கட்டங்கள் போட்டு சுவடியிலேயே அப்படியே இருக்கு. நான் பாடத்தை இதுல காட்டுறேன். மை போன்றவற்றா ஓலைகளில் எழுதுதல், சுவடியிலேயே மார்க் பண்றாங்கப்ப, இந்த சைட்ல இப்படி மார்க் பண்றாங்க சுவடியிலேயே. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ண. நெக்ஸ்ட், இதுதான் இயற்கையான முறை. நாங்க வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்றது கிடையாது. உங்க ஏனாத்தூர் லைப்ரரியில கூட லெமன் கிராஸ் ஆயில், சின்ட்ரோனால் ஆயில் யூஸ் பண்றாங்க. நாங்க இத வந்து அந்த காலத்துல இருந்து இப்பதான் எங்களுக்கு ஏசி வந்திருக்கு. இத வந்து புஸ்தகங்களுக்கும் நாங்க யூஸ் பண்ணுவோம், லைப்ரரிக்கும் இதே தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஒரு 10 வருஷமா தான் இதை யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு முந்தி இந்த மாதிரி லவங்கம், வசம்பு, மிளகு, கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, ஓமம், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் அரைச்சி பவுடர் ஆக்கி காட்டன் கிளாத்ல மூட்டை கட்டி எல்லா ரேக்குக்கும் வச்சீங்கன்னா அந்த ஈர பதத்தை அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு 5 மாசம் தாங்கும். நம்ம ஊருக்கு தாராளமா அதுக்கான கரைஞ்சி போயிடும், எவாபரேட் ஆயிடும், மறுபடியும் அதை வைக்கலாம். சிங்கேரியில மெத்தடும் சொல்லி கொடுத்துக்கோங்க. அவங்க ஊருக்கு 3 மாசம் 4 மாசம் தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு சில்னஸ் ஜாஸ்தி. வரல மேடம் மறுபடியும் மாத்துங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. இத நீங்க வீட்டுல புக்ஸ் யார் வச்சிருந்தா கூட நீங்க புக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் லைப்ரரி கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகி போச்சு. இதற்கு பார்த்தீங்களா எப்படி கிளீன் பண்றாங்க மேனஸ்கிரிப்ட். 50% ஸ்பிரிட், 50% தண்ணி, அதை கலந்துட்டு இத வந்து கிளீன் பண்ற மெத்தோடும் உண்டு. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணீங்கன்னா உடஞ்சிடும் ஓலை. ஒரு பக்கம் சென்ட்ரல்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நடுப்புல இருந்து முதல்ல இடது கை பக்கம், உங்களுக்கு எது வசதியா இருக்கும், அப்புறம் வலது கை பக்கம். இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடாது எதுவுமே. இவன் நீங்க மக்கள் 65,000 புக்ஸ், 15,000 புக்கு, 3 to 250 வருஷம் புக்கு. இப்ப இந்த மாதிரி புது புக் ஆகுனா அந்த மிஷினை என்ன பண்ணுது, திருப்பிக்குது, தானே திருப்பிக்குது, மிஷினே திருப்பிக்குது. இப்ப 250 வருஷம் புக்கு 1784 ஏசியாட்டிக் ரிசர்ச் ஒண்ணு. அதை எப்படி அவன் வந்து மிஷின் திருப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பைனை கட் பண்ணிடுவாங்க. ஸ்பைனை கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பக்கமா திருச்சி எடுக்கணும். அப்ப என்ன ஆகும், இந்த புக்கு லூஸ் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இதை என்ன பண்ணணும், திருப்பி மறுபடியும் பைண்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் சுவடியும். சுவடியை வந்து தானா எடுத்து பண்ண முடியாது, சுவடியும் பத்திரமா திருப்பி அதை பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எழுத்தாணி பாருங்க, எத்தனை பேக் தான் எடுத்துக்க. அத வந்து அந்த கட்டி வந்து மரத்துல இருந்து கட் பண்றதுக்கு அந்த கூர்மையான எழுத்தாணி எத்தனை எடுத்து பாருங்க. இத்தனை விதமான இது இல்லாம மடக்கு எழுத்தாணி, சுருக்கு எழுத்தாணி, அந்த மாதிரி எழுத்தாணிலாம் ரொம்ப ஹேண்டியா இருக்கும். அதை கட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்தியாவில் உள்ள சோலைகள் மட்டும் நேஷனல் மிஷன் மேனஸ்கிரிப்ட்ஸ் ஒரு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
ஒரு செட்டப் பண்ண ஆர்கனைசேஷன். அது வந்து ஒன்லி ஃபார் கன்சர்விங் அண்ட் ப்ரிசர்விங் பப்ளிக் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அதனோட டேட்டா இது ஆயிரத்தி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனோட டேட்டா பிரகாரம் 5 மில்லியன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஓலைச்சுவடிகள் வந்து இந்தியால இருக்கு. இன்னும் அதுக்கு அட்டவணைப்படுத்தல, முழுமையான ஒரு டீடைல்ஸ் வந்து அதுக்கு கிடைக்கும். ஏற்கனவே போட்டிருக்கு. எத்தனை விதமான சுவடிகள் இருக்கு? மீன் வடிவத்துல இருக்கு, மாலையா இருக்கு, சிவலிங்க வடிவத்துல. இதெல்லாம் வந்து திருமுருகாற்று படையெல்லாம் எழுதி பூஜையில வைக்கக்கூடிய இடம். அது வந்து இதையும் சுருள் சுவடின்னு பேர். இதை எழுதிட்டு அப்படியே சுருட்டி வச்சிருவாங்க. அதுக்கு சுருள் சுவடி. நெக்ஸ்ட், அவ்வளவு தொழில்நுட்ப விஞ்ஞானிகளும் நூலகத்தை சார்ந்தவர்களும் சுவடிகளை பாதுகாக்கணும். அதை எப்படி பாதுகாக்கணும்னு, சுவடியை வந்து ஒரு குழந்தைய போல பார்க்கணும். குழந்தைய நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துப்போம். அதுக்கு ஒரு சொக்கா போட்டு ட்ரெஸ் பண்ணி, அதுக்கு உடம்புக்கு வராம உடம்புக்கு வந்தா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு குழந்தைய போல பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளோட லேண்ட், விளை நிலத்தை போர் அடிக்குது முடிச்சுடுற. அடுத்து லைப்ரரியை பத்தி சீக்கிரம் முடிச்சுட்டு, விளை நிலத்தை யாராவது எடுத்தாங்கன்னா நம்ம சும்மா இருப்போம். நம்ம விளை நிலத்தை கல்டிவேஷன் லேண்ட பக்கத்துல உள்ள லேண்டுக்காக எடுத்தா சும்மா இருக்கும், இருக்க மாட்டோம். அதே மாதிரி காப்பாற்றணும். அடுத்தது வந்து, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி மீட் பண்ணாம இருக்கீங்களா? 2 நாளைக்கு ஒரு தடவையாவது பாப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி டெய்லி அதை போய் பாருங்க. அந்த சூடியை போய் பார்க்கணும். அந்த சூடி போய் பார்த்தா அது நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அதனோட இதை அனுபவிக்கணும், எப்படி இருக்கு என்னன்னு. அதே மாதிரி ஒரு கைதியை வந்து வலுவான ஒரு கயிறு கொண்டு கட்டுறது போல அந்த சுவடியை வந்து நல்லா பக்கமும் அழகா கட்டி பார்த்துக்கணும். கடவுளை நம்ம எப்படி நினைக்கிறோம் அந்த மாதிரி டெய்லி அதை நினைக்க பாதுகாக்கணும் அப்படின்னு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். லைப்ரரிய பத்தி ஒரு 10 நிமிஷம் சொல்லட்டுமா? அதுலயும் இருக்கா பார்ப்பா என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கு. இதுல கேரளாக்கு நான் போயிருக்கச்ச, கேரளால இருக்கிற இதுல இல்லப்பா நூலகங்கள்னு தனியா, கேரளால ஒரு ஓலைச்சுவடியில ராமாயணத்தை பத்தி வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததுல இருக்கு, ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்க. லைப்ரரிஸ்
தரமணியில அங்கேயும் போங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கேயும் நூலகம் இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. நூலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்ப நீங்க தமிழ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அதனோட கஷ்டம் தெரியல. இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒவ்வொரு புத்தகமும் அவ்வளவு கலை வாங்க முடியாது. அவங்க கேட்கிற அத்தனை புத்தகமும் நூலகத்துல கிடைக்கும். உங்களுக்கு அத்தனை புத்தகமும் நூலகத்துல எளிதாக கிடைக்கும். நீங்க மோனம் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதை ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை மாநகர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய நூலகங்களை பத்தி நான் சொல்றேன். முதல்ல அதை கேட்டு நான் சோர்ஸ் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்க. நூலகத்தோட இணைந்து நிறைய ஓலைச்சுவடி தமிழ் தாத்தா தமிழ் சுவடிகள் கிடைக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவரே விவசாயம். அவர் மூலியமா தான் நமக்கு இந்த தொல்காப்பியம் மற்ற இடங்கள் கிடைச்சி தூக்கி எல்லாம் ஆத்துல போட்டுட்டாங்க. ஆத்துல போன சுவடியை போய் அவர் தூக்கி எடுத்துட்டு வந்தார். அதனாலதான் நமக்கு அவர்கள் தமிழ் தாத்தாங்க எதுவுமே கிடைச்சி. சரி, நம்ம இப்ப லைப்ரரி பற்றி பார்க்கலாமா? ஒரு ஹாஃப் சொல்லிடுறேன். அறிவு தேவையின் ஒரு சக்கரம் கல்வி கூடம், மற்றொரு இது நூலகம். நீங்க என்னதான் நீங்க காலேஜ்ல படிச்சாலும் நம்ம லைப்ரரியில போய் இன்னும் நீங்க உங்களோட அறிவை வளர்த்துக்கலாம். அந்த நூலகத்தை திறம்பட செய்யக்கூடிய தேர்வு, அதாவது அந்த அறிவு தேர்வுங்கிறதுல 2 சக்கரம், ஒரு கல்வி கூடம், ஒரு நூலகம். அதை திறம்பட செய்யப்பட நடத்துபவர் நூலகம். நம்மளோட நாட்டின் நாகரீகம் பண்பாடு அந்த நாட்டில் உள்ள நூலகங்கள் மூலமே வெளிவருகின்றன. ஜாதி மதம் கூடிய இடம் நூலகம் மட்டும்தான். என்ன ஜாதியா இருக்கட்டும், என்ன கலரா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கட்டும், ஆனா எங்க இதுல வெள்ளக்கார பசங்க எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க. நான் அயல்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் இருக்கேன். அந்த பசங்க கேட்கிற கேள்வியும் அவங்களுக்கு இருக்கிற அறிவு என்கிட்ட காரைக்கால் அம்மையாரை பத்தி படிச்சார். காரைக்கால் அம்மையார் நான் படித்த காலத்துல சிறந்த சிவபக்தர்.
தலையால நடந்து போய் சுவாமியை பார்த்துருக்கேன் திருவாலங்காடு. தலையால போய் சுவாமியை சிவனை கரைச்சிட்டு இருக்கா. இந்த அரக்கோணத்துக்கு பக்கத்துலயே முன்னாடியே திருவாலங்காடுன்னு ஒரு ஊர். ரொம்ப அந்த பொண்ணுக்கு பாடம் எடுத்துட்டே வந்தேன். அதுல கொஞ்சம் எல்லாமே வந்து டெக்னாலஜி நல்ல ஏதோ ஒரு ஏதோ போட்டா ஒரு வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லணும், ஒவ்வொரு இதுக்கும் நான் அர்த்தம் சொல்லணும். அது வந்து ஒரு இதுல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஒரு டிராமா போடுறது அந்த இதுல வந்து காரைக்கால் அமையிலான ஒரு பகுதியில வருது. ஒரு குரூப் ஆஃப் டிராமா போடுறவங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வர வெளியில ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவில மாட்டு வண்டி கட்டிதானே அந்த ஆட்கள் எல்லாம் போவாங்க. கணக்கலாம் அவங்க என்ன பண்றாங்க, இறங்கி சிவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க, சிவனே உன்னை நம்பிதான் நாங்க அந்த காலத்துல போடுறதுல நாங்கெல்லாம் ஒரு மாசம் போடுவோம். அதனால உன்னை நம்பிதான் நாங்க அந்த ஊருக்கு போறோம். இந்த ஒரு மாசம் மழை வராம என்ன நீங்க தான் காப்பாற்றணும். மழை வந்தா வெட்ட வெளிதானே நிறுத்திடுவாங்க, எங்களுக்கு வருமானம் இல்லாம போயிடும். நீங்க எங்களுக்கு வருமானத்துக்கு இந்த ஒரு மாசத்துக்கு மழை இல்லாம இவங்க போயிடுவாங்க. மறுநாள் வந்து விவசாயிகள் வருவாங்க. விவசாயிங்க வந்து ஏற்கனவே அந்த சிவபெருமான் கிட்ட அந்த சிவன் கோவில வச்சுட்டு கற்பூரம் நம்பி ஏற்றிட்டு, சிவனை உன்னை நம்பிதான் நாங்க பதவிக்க போறோம், விவசாயம் பண்ண போறோம், நீதான் மழைய கொட்டணும் வேண்டிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இது பாடம் எடுத்துக்கிட்டே இது எல்லாத்துக்கும் கொட்டோன்னு சொன்ன ஹெவிகள் கிராமட்டிக்கலா இறங்க. கிராமட்டிக்கலா நம்ம என்ன சொல்ல முடியும், இட்ஸ் அ கலோக்கியல் வேர்ட். நம்ம சொல்றது வந்து சராமே இது கூடி வந்து கொட்டு அந்த மாதிரி அவ்வளவு ஆர்வத்தோடு படிக்கிறாங்க தமிழ் மாணவர்கள். ஒரு பையன் முருகனோட கதையை பத்தி படிச்சான், முருகன் வழிபாடை பத்தி படிச்சான். ஒரு பையன் வந்து புளிய மரத்து கதை, சுந்தர ராமசாமியோட புளிய மரத்து கதை. நிஜமாக பசங்க நீங்க படிக்கணும், நிஜமாவே படிக்கணும். நீங்க என்ன சொல்ல லைப்ரரியில போய் எடுத்து அதனோட இந்த சுந்தர ராமசாமியோட நகை எப்படி நீங்க தமிழ் மாணவர்கள். அதுக்கோசம் சொல்றேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போய் இதை நான் சொல்ல மாட்டேன். அவன் என்ன யாரையாங்க பார்ப்போம். நான் உட்காந்து லேப்டாப்ல இருக்கேன், நீ வந்து சுந்தர ராமசாமி சொல்றீங்க. தமிழ் பேசுறதுனால நான் சொல்றேன், சுந்தர ராமசாமியோட தமிழ் அவ்வளவு அவரு அந்த பார்க்ல உட்காந்து இந்த வயசானவங்க எல்லாம் பேசுவாங்க.
என்னோட அழகு எப்படி இருக்கு, இந்த புளிய மரத்து எப்படி இருக்கு, அது என்ன ஆகுது, கொஞ்சம் நாள் வச்சு அந்த கவர்மெண்ட் வந்து அந்த மரத்தை வெட்ட போறாங்க. ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த கார்பரேஷன்ல வந்து பார்த்துட்டு, சரி நாளைக்கு பெரிய ஜேசிபி கொண்டு அந்த அடுத்து சார் இதுதான் அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் சொன்னேன் பாருங்க. அண்ணா செட்டிநெறி லைப்ரரியில 7வது மாடியில இருக்கு. முதல்ல வந்து சென்னை பல்கலைக்கழகம் நூலகம் மாடியில இருந்தது. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இதுல இல்லாததே கிடையாது. அப்படி ஒரு சுவடிகள் இருக்கு. 1 லட்சத்துக்கு மேல சுவடிகள் இருந்தது. இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது மெக்கன்சி, லைடன், அவ்வளவுதான். இதுல வந்து சிங்கள மொழிகள்ல இருக்கக்கூடிய சுவடிகள் இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு, எல்லா தாழ் சுவடிகள் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. சார் நெக்ஸ்ட் அடுத்து அடையார் நூலகம் திசாபிக்கல் சொசைட்டில இருக்கு. 1875ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது முழுக்க நான் சொன்னேன் பாருங்க, போனப்போ வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த நூலகம் தான். அதுவும் நிறைய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வலைச்சுவடிகள் வச்சிருக்காங்க. சார் நெக்ஸ்ட் கன்னிமராக்கு போயிடுவோம். கன்னிமரா லைப்ரரி நம்ம சென்னை மாகாணத்துக்கே பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு நூலகம். 1890ஆம் ஆண்டு சென்னை மாநில ஆளுநர் லார்ட் கன்னிமராவால பவுண்டேஷன் போடப்பட்டு 1896ஆம் ஆண்டு அப்போதைய கவர்னர் ஆர்தர் எல்பின் ஹவுலார் என்பவரால் முறைப்படி சென்னை மக்களுக்கு 1896ல கொடுத்தது. அவருக்கு மேல கன்னிமரா மேல இருக்கிற ஒரு அஃபெக்ஷனால அந்த லைப்ரரிக்கு கன்னிமரா லைப்ரரி பேரு. இங்க இப்போ அது ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரி ஆயிடுச்சு. 1956 ஆக்ட் பிரகாரம் இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாரு புக்கு போட்டாலும், இப்ப நான் போட்ட புக்க கூட 4 லைப்ரரிக்கு 3 காப்பீஸ் அனுப்பணும். ஒண்ணு சென்னையில இருக்கிற கன்னிமரா லைப்ரரி, பாம்பே சென்ட்ரல் லைப்ரரி, கல்கத்தா ஏசியாட்டிக் லைப்ரரி, அண்ட் தென் டெல்லி பப்ளிக் லைப்ரரி. அதனால என்ன ஆகும், உங்களுக்கு என்ன வசதி, இந்தியால எந்த புக்கு யார் போட்டாலும் இந்த 4 லைப்ரரியில உங்களுக்கு கிடைக்கும். எந்த புக்கு போட்டாலும், தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், உருதுவா இருக்கட்டும், இந்தியாவில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யார் புக்கு போட்டாலும் இந்த 4 லைப்ரரிக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். இந்த லைப்ரரியில ஐஏஎஸ் தமிழ் செக்ஷன் வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு வேல்யூபிள் புக்ஸ் அங்க இருக்கு. அங்கே ஜெராக்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்செஷன். நீங்க வந்து ஐடி கார்டு எடுத்து போனீங்க, அதுல கன்செஷன் இருக்கு. அவ்வளவு புக்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன், இந்தியாவில இருக்கிற அவ்வளவு புக்ஸும் இங்க இருக்குன்னா எத்தனை லட்சம் புத்தகம் இருக்கும் பாரு. அதே மாதிரி அந்த பில்டிங் ஆர்கிடெக்சரும் அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது.
சரி, அடுத்து சார் உவேசா பையன். உவேசா ரானடே லைப்ரரின்னு மயிலாப்பூர்ல இருக்கு. அதுவும் அந்த காலத்துல ஆரம்பிச்சு 1904 ஜூலை மாதத்துல ஆரம்பிச்ச லைப்ரரி. இது இப்ப அவ்வளவா ஃபங்க்ஷன் ஆர்ட்ஸ் இல்லை. அடுத்து உவேசா லைப்ரரிக்கு நீங்க எல்லாம் போவீங்கன்னு நினைக்கிறேன். உவேசா லைப்ரரியில போய் பாருங்க, அவங்க எப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு நல்ல இது. அப்புறம் பாண்டிச்சேரியில பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல நிறைய ஓலைச்சுவடி வச்சிருக்காங்க. அவங்க பிரெஞ்சு அரசாங்கம் அதுக்கு ஆரம்பிச்சு 1958 இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த இதுல அவங்க அத்தனை ஓலைச்சுவடிகள் அட்டவணை பண்ணி முக்த போதாங்கிற ஒரு வெப்சைட்ல வச்சிருக்காங்க. நிறைய சைனிசம் அந்த புக்கெல்லாம் இருக்கு. சார் அடுத்து இவ்வளவுதான் இருக்கா? மறைமலை அடிகளார. சரி, மறைமலை அடிகளார் நூலகம் நமக்கு ஆக்சுவலி குரோக்கோட்டை பக்கத்துல மறைமலை நகர்னு இருக்கு. அவர் பேர்லதான் இருந்தது. அவர் சைவ சித்தாந்தத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட நூலகம் முக்கியமா உருவாகிறதுக்கு காரணம் சுப்பையா பிள்ளை. அவரது மறைவுக்கு பின்ன அவரோட மருமகன் அதை ஏற்பாடு பண்ணின. தமிழுக்கு நிறைய உபயோகப்படுத்தக்கூடிய நிறைய புத்தகங்கள் அங்க இருந்து நடுமுறை டவுன்ல இருந்தது. அதுக்கப்புறம் கனிம லைப்ரரிக்கு மாறி இருக்குன்னு சொன்னாங்க. சைவ சித்தாந்தத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் அவர்கிட்ட இருக்கு. ரோஜா முத்தையா இல்ல, இது இல்ல, அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ளக்கு அல்ல. நான் சொல்லிடுறேன், ரோஜா முத்தையா நூலகம் தரமணியில இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது தமிழ்நாட்டுல போட்ட இவங்க அமெரிக்கா சிகாகோ யூனிவர்சிட்டியில அவங்கதான் அதுக்கு ஃபண்டிங் கொடுத்து தமிழ்நாட்டுல கோட்டையூர்ல இருந்த இடத்துல ரோஜா முத்தையா 1950ஆம் வருடத்துல இருக்கிற கலைப்பட்ட இடங்களையும் அவங்க சேகரிச்சிருக்காங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அது ஒரு 1968 ஜனவரி மாசம் உலக தமிழ் மாநாட்டுல அவங்க அப்போதைய முதலமைச்சர் CN அண்ணாதுரை தான் அதை இந்த மாதிரி தமிழினுடைய உயர்வையும் தமிழுக்குரிய பெருமையும் கொண்டு வந்து ஒரு தனி ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அதனோட பிரதிபலிப்பு தான் யுனெஸ்கோல டெக்கான் காலேஜ்ல முதுகுநிலை ஆராய்ச்சியாளர் கத்திரையர் இந்த கருத்தரங்கு நடக்கச்சு. இந்த மாதிரி சொல்ற இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பிச்சா தமிழுக்குன்னு ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில ஆரம்பிக்கணும். CN அண்ணாதுரையும் ஒத்துக்கிட்டாரு. அதனால அப்போதைய உலக ஆராய்ச்சி இதுல மார்க்கம் ஆதிசேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவர் 1968 நவம்பர்ல 15ஆம் தேதி நடந்த அமர்வுல யுனெஸ்கோ உலக தமிழ் மாநாடு அப்ப நடந்தது. அதுல அதனோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதைய டைரக்டர் ஜெனரல் மார்க்கம் ஆதிசேஷன் அதுக்கு வித்திட்டவர். இன்னைக்கு நிறைய சுவைகளுக்கு PhD ஆராய்ச்சி மையம் இருக்கு. அதுல நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல அதனோட அமைப்பே அது தெரியல சார் என்ன போச்சு. அமைப்பே தமிழ்ங்கிற மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? தமிழ்ங்கிற மாதிரி இருக்கும். தா ஒரு பில்டிங், மீ ஒரு பில்டிங், இல்லு ஒரு பில்டிங். ஆமா, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஆமா, தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். அதுலயும் நிறைய தமிழுக்கு நிறைய சேவை பண்றாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரி உலக புகழ் பெற்றது. அதுலயும் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் சுவடிகள் இருக்கு, தமிழ் சுவடிகள்.
617 ஆண்டுகளுக்கு முன்பே கிபி 1400களில் சோழர் காலத்துல ஆரம்பிச்சு பின் தஞ்சை நாயக்க மன்னர்களால் வளர்க்கப்பட்டது. அதுக்குரிய கல்வெட்டு ஆதாரமே இருக்கு. இந்நூலகம் சொன்ன சரஸ்வதி பண்டாரம், புத்தக பண்டாரம் எனும் நூலக பணியாளர்களுக்கு சரஸ்வதி பண்டாரிகள் பேர். அவரும் நிறைய தமிழ் டைம் எல்லாத்துக்கும் நான் முடிச்சுடுறேன். நிறைய பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி மகால் லைப்ரரியிலும் நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு. சுவடிகளை பதிப்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுன்னா நீங்க போய் வாங்கி இந்த சுவடியை நான் பதிப்பிச்சு தரேன், எழுதி தரேன்னு சொன்ன அந்த அதுக்குரிய அங்கீகாரம் கொடுத்து நீங்க பண்ணலாம். அவங்களோட வெளியீடா வரும், உங்களோட வெளியீடா வராது. அவங்க உங்க பேர் போட்டு வெளியீடு சரஸ்வதி மகால் லைப்ரரியில வரும். அதுல நிறைய புக்குங்க இருக்கு. சமஸ்கிருத மொழியில இருக்கு, தமிழ் மொழியில இருக்கு. தமிழ் மொழியிலும் தமிழ் சுவடிகள் 7500க்கு மேல இருக்கு. தமிழ் மொழியில 49,000 தலைப்புகள் இருக்கு, 37,000 சுவடிகள் இருக்கு. தெலுங்குல 1200 சுவடிகள் இருக்கு. மிகப்பெரிய நூலகம். யாராவது போனீங்கன்னா, தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூல் நிலையத்தையும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரியா? நூலக பதிப்பு அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. பராமரிக்கிறதுக்கு அரசாங்கமும் யுனெஸ்கோ அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அந்த நூலகத்துக்கு. முடிவுரை சார், அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் லைப்ரரியை பத்தி. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் தயவு செஞ்சு போய் நூலகத்துக்கு போய் நூலகத்தை உபயோகப்படுத்துங்க. சரி, இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் துறைக்கும் பொறுமையா கேட்டிருந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த தமிழ் ஆட்சி மொழி நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னா, உங்ககிட்ட ஒரு பாடத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு படிப்பணி தான். ஒரு காலத்துலாம் ஊவேசாவினுடைய எண் சரித்திரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, பாடம் கேட்பதற்கு எப்படியெல்லாம் காத்து கிடந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு தெரியும். அதனாலதான் அவர்கள் காலத்தால் அழியாதவர்களாக இருக்கிறார். காத்து கிடந்து படித்தார்கள், தேடி தேடி படித்தார்கள். இங்க எல்லாம் தேடி கொண்டாந்து கொடுக்கப்பட்டு நாம யாராவது அவ்வளவு ஆர்வத்தோட நம்ம கேட்டு பயன்பெறது அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லாம சடங்கு மாதிரியான நிகழ்வா மாறக்கூடாது. தமிழ் படிக்கிற மாணவர்கள் தான் அடுத்து, நீங்க தானே நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நீங்க உருப்படியா இல்லைன்னா எப்படி தமிழ் நம்ம வளர்றது? நடுவுல பிரேக் ஆயிட்டு அந்த இடை நிரப்பல யாரு பண்ணாலும் சரி பண்றது. அதனால பொறுப்போடு இருக்கணும். மொழி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பொறுப்புணர்ச்சி வேணும். ஏதோ ஒரு நேரத்தை எப்படியாவது பார்த்துட்டு இங்க இருந்து எங்கேயாவது வெளியில போயிடலாமாங்கிற மாதிரியான நன்மையில இருக்கக்கூடாது. சரி, எது எப்படியோ. ஆனா அம்மா அவர்கள் சொன்ன அந்த பிடில பேசின கருத்துக்களை நீங்க கவனிச்சிருக்கீங்க. இந்த சுவடி பாதுகாப்பு, சுவடி பதிப்பு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான் நாம தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி எவ்வளவு பழமையானது, உலக அரங்குல நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பை நிலைநிறுத்தத்துல இந்த சுவடிகளோட பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த அடிப்படையில தான் நாம உவேசாமியை தமிழ் காக்காம், தமிழை காத்து நமக்கு அளித்தவர். அப்படிப்பட்ட இந்த சுவடி படிப்பை படிக்கக்கூடிய நீங்கள் மிகுந்த அக்கறையோடு படிக்க வேண்டும். அது உங்களுக்கு மிகுந்த பயனை தரும் என்று சொல்லி இந்த அற்புதமான வகுப்புகளை நடத்த அம்மா அவர்களுக்கு, இந்த கல்லூரியினுடைய முதல்வர், துறை தலைவர், பேராசிரியர்கள், பயன்பெற்ற மாணவர்கள் அனைவர் சார்பாகவும்
மனமார்ந்த நன்றிகளை நீங்க கதை பேசுறீங்க, நீங்க ஒரு கதை சொல்லுங்க, நல்லா கேட்பாங்க.